அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்களே, என்னுடைய எல்லா வீடியோ நல்லா லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டால் தான் மேலும் மேலும் வீடியோ போட முடியுது. ஜஸாக்கல்லாஹு ஹைர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நியத் என்றால் என்ன? நியத் என்றால் எண்ணம். அமல்கள் அனைத்தும் செயல்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது எந்த எண்ணத்தில் செய்தோம் என்பதற்கேற்பத்தான் அதற்கான கூலி நமக்கு கொடுக்கப்படும். நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அதற்கு முன்னால் நம்முடைய நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும், நம் எண்ணத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நியத் என்றால் என்ன? நோன்பு வைக்கும் முன் நியத் வாயால் சொல்வது, தொழுகைக்கு முன் நியத்தை வாயால் சொல்வது. இந்த சொல்வதெல்லாம் நியத்தை இல்லை, இது ஒரு தவறான விஷயம். நியத் என்பது உள்ளத்தால் எண்ணுவது. உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அதுதான் நியத். அதை வாயால் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஏழை மிஷ்கினை பார்க்குறோம், உடனே நம் உள்ளத்தில் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணும். நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ, நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்துச்சு இல்லை, அதுதான் நியத். இரவு தூங்கும் போது நாளைக்கு காலை ஃபஜர் நமாஸுக்கு நம்ம எந்திருக்க வேண்டும் என நினைக்கிறோமே, அதுதான் நியத். எழுந்திருக்கிறோமோ இல்லையோ, நமாஸ் படிக்கிறோமோ இல்லையோ, நாம் தூங்கும் போது அந்த எண்ணத்தில் நாம் தூங்கியிருப்போம், அதுதான் நியத். நம்ம நினைத்ததை வாயால் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நாளைக்கு காலையில எழுந்து ஃபஜர் நமாஸ் படிப்பேன் என வாயால் சொல்லுவோமா? இல்லை, அதுக்கு அவசியமே இல்லை. இது போன்றுதான் நாம் எல்லா விஷயமும் நியத்தை வாயால் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாவும் கூறுகிறான், நாம் நினைத்ததற்கு அல்லாஹ் நன்மை எழுதுகிறான். ஒரு ஏழைக்கு காசு கொடுக்கணும் என்ற உள்ளத்தில் எண்ணம் வந்துருச்சு, அந்த எண்ணத்திற்கு தான் நல்லா கூலியை கொடுக்குறான். ஃபஜர் நமாஸ் படிக்கிறோம், அந்த எண்ணம் வந்துருச்சு, அந்த எண்ணத்துக்கு தான் நல்லா கூலியை கொடுக்குறான். அந்த செயலை செய்யாவிட்டாலும் அந்த செயலை செய்வதற்கான கூலியை கொடுக்குறான். அல்லாஹு அக்பர். நாம் உள்ளத்தில் நினைப்பது தான் நியத். நான் நாளைக்கு நோன்பு வைக்க போறேன் என உள்ளத்தில் எழுதுதான் நியத், எண்ணம் தான் நியத். நோன்பு வைக்க சஹா சாப்பிடுறோம், அதுதான் நியத். இப்படி வாயால் நியத் மொழிவது பாவமாகும். நியத்தை புரிந்து கொள்வது சிரமமான விஷயம்தான். ஆனால் புரிந்து கொண்டால், அதை விளங்கி கொண்டால் நமக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பை நாம் உணர்ந்து கொள்வோம். நியத் என்பது நமக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஹப்ஸா ரஸியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், யார் ஃபஜருக்கு முன்னால் நோன்பு நோற்க போகிறேன் என்ற எண்ணம் அவரது உள்ளத்தில் இல்லையோ அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு ஹப்ஸா ரஸியல்லாஹு அன்ஹா அறிவிச்சிருக்காங்க. நம் உள்ளத்தில் எழுதுதான் நியத். இப்போ ஷாபானுடைய மாதத்துல நம்ம என்ன நினைச்சோம், அடுத்த மாசம் ரம்ஜான் மாசம் வரப்போகுது, நம்மளாம் நோன்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த எண்ணம் தான், அந்த நினைக்கிறது தான் நியத். வாயா சொல்லணும் என்ற அவசியமே இல்லை. நாம தொழுகைக்கு முன்னாடி நாவல் நியத் சொல்வது, நோன்புக்கு பிறகு முன்னால நாவல் நியத் செய்வது அப்படின்னு என்னன்னா, இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க, நவை தூ சௌமதினின் அந்நதாயி பர்லி ரமலான ஹாதி சனத்தில் இல்லாஹி தாலா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் அவர்களும் வானல் ஒரு தடவையும் கூறியதே இல்லை. இப்படி வாயா சொல்வது பாவம். நியத் என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்புடைய விஷயம். சில நேரத்தில் நம் உள்ளத்தில் உள்ளதை நாம் அறிய மாட்டோம், அல்லாஹ் உற்று நோக்குகிறான். இப்போ ரம்ஜான்ல வைக்கப்படும் நோன்பு, கஸாவாக வைக்கப்படும் நோன்பு, பரிகாரங்கள் வைக்கப்படும் நோன்பு, இவை எல்லாமே கடுமையான நோன்பாகும். இது போன்ற நோன்புக்கெல்லாம் ஃபஜருக்கு முன்னாடியே நம் உள்ளத்தில் நான் நோன்பு வைக்க போறேன் என்ற எண்ணம் வந்துவிட வேண்டும். இது நஃபிலான நோன்புனா, நஃபில் நோன்புயாக இருந்தால் ஃபஜருக்கு பின்னாலும் நாம் அந்த நோன்புக்கான நியத்தை வைத்துக்கொள்ளலாம். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு வாரத்தில் வைக்கக்கூடிய நோன்பு, இப்போ திங்கட்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் வைக்கக்கூடிய நோன்பு, மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு, இதெல்லாம் மாதத்தில் வந்துட்டு 3 நோன்பு வைப்பாங்க. இது எல்லாமே நஃபிலான நோன்பு. நஃபிலாக நோன்பாக இருந்தால் நம்ம இப்போ திங்கட்கிழமை நோன்பு வைக்க போகிறோம், ஃபஜருக்கு பின்னாடி நமக்கு ஞாபகம் வருது, ஞாபகம்னா ஒரு 8 மணி 10 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நோன்பு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, ஒருவன் தூங்குறதுக்கு முன்னால் நான் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தில் தூங்கி ஃபஜருக்கு அப்புறம் எழுந்தால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அவன் என்ன சொல்லி நியத் பண்ணி தூங்குறான், நான் நாளைக்கு எழுந்து நோன்பு வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தூங்குறான். அப்படி நியத்தை தூங்கினோம்னா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தர் வந்துட்டு நான் நோன்பு வைக்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சந்தேகத்திலே தூங்குறாங்கன்னா, அவங்க நாளைக்கு நோன்பு வச்சா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அவங்க சந்தேகத்திலே தூங்குறாங்க, நோன்பு வைக்கலாமா வேண்டாவான்ற சந்தேகத்தை தூங்குனா அந்த நோன்பு அவங்க கண்டினியூ பண்ணால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசுல, அதுதான் நியத். நியத் என்பதற்கு வாயால் மொழிவது இல்லை, மனதால் நினைப்பது என்று அர்த்தம். ஒழு செய்யும் போதும், நோன்பு வைக்கும் போதும், தொழுகும் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனையும் வாயால் சொல்லவில்லை. அமல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்னு வரும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.